வணக்கம் உறவுகளே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். புதிய பார்வையாளர்கள் நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஜனவரி 14ஆம் தேதி கோவையில் மாநாடு நடைபெறுவது உறுதிதான் என்றும், சசிகலாவை அதிமுகவில் இருந்து நீக்கியது செல்லும் என்று நீதிமன்றம் கூறியதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு நாங்கள் செய்வோம் என்றும் பன்னீர்செல்வம் அவர்கள் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். நேற்று சசிகலா அவர்கள் பேட்டியிலும் அதைத்தான் குறிப்பிட்டிருந்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பணத்திற்காகவும் பதவிற்காகவும் என்ன வேண்டுமெனாலும் செய்வான் என்றும், நன்றி இல்லாதவன் என்றும் கடுமையான விமர்சனம் செய்த சசிகலா அவர்கள், கூவத்தூரில் நடைபெற்ற ஆதாரங்கள் அனைத்தும் என்னிடம் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்காக அதிமுகவில் இருந்து முதல்வராக தேர்வு செய்தோம் என்பதை வெளியிட்டால் நிச்சயமாக ஓட்டு போட்ட மக்கள் அனைவரும் ஏமாற்றம் அடைவார்கள். அது மட்டுமல்லாமல் அதிமுகவிற்கு கெட்ட பெயர் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அமைதியாக இருக்கிறேன் என்றும் கூறியுள்ளார். தற்பொழுது ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இவர்கள் மூவரும் ஜனவரி 14ஆம் தேதி கோவையில் 2வது மாநாடு நடைபெறும் என்றும், அதற்கு அடுத்தபடியாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு முழுமையான ஆதரவுகள் கொடுப்போம் என்றும் தற்பொழுது தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தற்பொழுது அதிமுகவில் இருக்கக்கூடிய இரட்டை இலை சின்னத்தை எப்படியாவது கைப்பற்றி விட்டால் நிச்சயமாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் இவர்கள் இருவரில் யாராவது ஒருவர் மட்டும்தான் தேர்தல் ஆணையம் வேட்பாளர்களை நிறுத்த முடியும் என்றும் கூறும். பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக தொண்டர்கள் அனைவரும் தற்பொழுது ஒன்று திரண்டால் நிச்சயமாக அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் பன்னீர்செல்வத்தின் வேட்பாளர்களாக நிறுத்தப்படுவார்கள் என்றும் சசிகலா அவர்கள் மற்றும் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக பேசியுள்ளதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்களுக்கிடையே கடும் மோதல்கள் நிலவி வரும் நிலையில் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவர்களின் ஒற்றுமை எடப்பாடி பழனிசாமி அவர்களை வீழ்த்தும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. சி.வி. சண்முகம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி இவர்களுக்கு இடையான மோதல்கள் 3வது அணி உருவாகுவதற்கும் வழிவகுத்து வருகிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனக்கு சம்பந்தப்பட்ட குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதரவாக செயல்பட்டு வருவதாக பல குற்றச்சாட்டுகளும், அதிமுகவிலே பல பிரச்சனைகள் எடப்பாடி பழனிசாமியால் வந்து கொண்டுதான் இருக்கிறது. இதில் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை விரட்டியடிக்க வேண்டும் என்பதற்காக அனைவரும் ஒன்று கூட வேண்டும். கோவையில் 2வது மாநாடு பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெறும். அதில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடப்பாடி பழனிசாமி என்ற துரோகியிடம் இருந்து மீட்டு எடுப்போம் என்றும், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை தழுவோம் என்றும் சசிகலா மற்றும் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவர்கள் கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை ஏற்றதிலிருந்து தான் தோல்வியை தழுவி வருகிறதா என்பதையும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.